வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எம்எஸ் எக்ஸலில் Ctrl F1லேருந்து Ctrl F12 வரைக்கும் இருக்கிற ஷார்ட்கட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு Ctrl F1 ப்ரெஸ் பண்ணுறேன். மேலே இருக்கிற ரிப்பன் அது ஹைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. F1 ப்ரெஸ் பண்ணால் அது ஹைட் ஆகிடும். அண்ட் அகைன் Ctrl F1 ப்ரெஸ் பண்ணால் அது விசிபிள் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் Ctrl F2 ப்ரெஸ் பண்ணாலே போதும். அது பிரிண்ட் ப்ரிவ்யூ உங்களை ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட் ப்ரிவ்யூ பேஜுக்கே கொண்டு போயிடும். அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவில் போய்ட்டு டிஃபைன் நேம் கொடுக்குறேன். சேல்ஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அண்ட் இந்த சேல்ஸுக்கு கீழே ஒரு சம் போட்டுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் F3 ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் சேல்ஸ் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஆன்சர் கிடச்சிச்சு. டிஃபைன் நேம் கொடுத்தோம்ல, ஸோ அந்த நேம் மேனேஜர் நமக்கு இங்கே ஓப்பன் ஆகும். கீபோர்டில் Ctrl F3 ப்ரெஸ் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். அதில் நம்மளுக்கு தேவையான நேமை செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸும் பண்ணிக்கலாம், செக்கும் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Ctrl F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். சேவில் இருக்கிற டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆகிடும். அது சேவில் இல்லைன்னா இந்த மாதிரி கேட்கும். அதை நீங்கள் சேவ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அப்படி இல்லைனா டோன்ட் சேவ் கொடுத்துக்கலாம். F4 சேவில் இருக்கிற டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Ctrl F5. Ctrl F5 ப்ரெஸ் பண்ணோடனே நமக்கு இந்த விண்டோ ரீஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான விண்டோஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு Ctrl F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Ctrl F6 ப்ரெஸ் பண்ணால் அது ஒரு வேர்ட் புக்கில் இருந்து இன்னொரு வேர்ட் புக்குக்கு போயிடும். Ctrl F6 ப்ரெஸ் பண்ணால். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற Ctrl F7க்கும் Ctrl F8க்கும் உங்களோட விண்டோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரீஸ்டோரில் வச்சுட்டு Ctrl F7 ப்ரெஸ் பண்ணுறேன். அது மூவ். இந்த ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் இருக்கிற ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணாலே போதும், உங்களோட விண்டோ ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அண்ட் இதை நீங்கள் கர்சர்லேயும் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Ctrl F8. Ctrl F8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது சைஸ். இதையும் நீங்கள் ஆரோ மார்க் யூஸ் பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கர்சர் பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக இது இதுலேயே இருக்குது. ஸோ நீங்கள் சைஸை மாற்ற வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Ctrl F9 மினிமைஸ். நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க ஷீட் மினிமைஸ் ஆகிடும். அண்ட் இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குது. கீபோர்டில் Alt ஸ்பேஸ் பார் N ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுவும் மினிமைஸ் தான். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற ஒர்க் புக் எல்லாமே மினிமைஸ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Ctrl F10 மினிமைஸ் ரீஸ்டோர். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ரீஸ்டோர் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் நினைப்பீங்க, அதான் இது கிடையாது. நடுவில் இருக்கல அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, F11. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஷீட் வேணும், மேக்ரோ ஷீட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு ரீநேம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கீபோர்டில் F11 ப்ரெஸ் பண்ணாலே போதும். பார்த்தீங்களா, மேக்ரோ 1, மேக்ரோ 2, மேக்ரோ 3ன்ற ஒர்க் ஷீட் நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே போகும். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான மேக்ரோ டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Ctrl F12. Ctrl F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன். இதில் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.